பேச்சுலர் பக்கோடாக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு கேப்சிகம், பெரிய வெங்காயம் வந்தால் ஒன்று போதும், இல்லைனா இந்த மாதிரி மீடியம் சைஸ் 2 எடுத்துக்கோங்க. இதை நல்லா நீட்டு வாக்கில் அரிஞ்சிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நீட்டு வாக்கில் நறுக்கிக்குங்க. அடுத்தது ஏதாவது ஒரு பஜ்ஜி போண்டா மிக்ஸ், அவ்வளோதாங்க. இந்த 3 பொருள் தான் நமக்கு தேவையானது. இப்போ நம்ம இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப 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 ஈஸி. ஏன்னா பேச்சுலர்ஸ் பக்கோடான்னு ஏன் வச்சேன்னா, இப்போ பேச்சுலர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பொண்ணாகட்டும் பிள்ளைங்களாகட்டும் அந்த அரிசி மாவோ கடலை மாவோ இந்த ரேஷியோ உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக போட தெரியாது இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு லஞ்சுக்கு வந்து நீங்கள் ஒரு சாம்பார் சாதமோ இல்லை ரசம் சாதம் தயிர் எதுக்குனாலும் தொட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காகவும் நீங்கள் இதை ஒரு டீ காஃபிக்கு கூட நீங்கள் இதை செய்யலாம். கருவேப்பிலை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாலும் அதே மாதிரி தான். இப்போது நம்ம இது கூட இந்த பஜ்ஜி மிக்ஸை வந்து ஆட் பண்ணலாம். எடுத்ததுமே ஃபுல்லாக கொட்டிடாதீங்க, கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படி போடுங்க. இதுக்கு கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சாப்பில் உங்களுக்கு அந்த பிணையும் போதே உங்களுக்கு அது தெரியும் இல்லையா, நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. ஊற்றிடாதீங்க, தண்ணி வந்து இப்படி தெளித்து தான் பிணையணும். இதுக்கு நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா மறுநாள் வரைக்கும் கூட இது நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் வச்சு வெளியில் அவனில் ஹீட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை கடாயில் போட்டு கூட நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்லாம். இப்போது இந்த 200 கிராம் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்குது. கெட்டியாக இருக்கணும், லூஸாக இருந்ததுன்னா எண்ணெய் பிடிக்கும். எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லைங்க. உப்பு காரம் இந்த பேக்கிங் சோடா அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. அப்படியே நீங்கள் வெங்காயம், உங்கள் குடமிளகா இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த குடமிளகாவோடு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு பஜ்ஜி மிளகா இருக்கு இல்லையா, அது கூட போட்டுக்கலாம். இல்லைங்கன்னா வெறும் வெங்காயம் நம்ம சாதா பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணி போடலாம். ஆனால் காரம் பார்த்து போடுங்க, இந்த அளவுக்குலாம் நிறைய போட முடியாது. அது சும்மா ஒரு 2-3 தான் போட முடியும், அவ்வளோதான். இப்போ இந்த பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சிடறோம். இதை அப்படியே பக்கோடா மாதிரி கிளி போடுறோம். அளவுக்கு காஞ்சிருக்கு. சூடானதும் ஹீட்டை வந்து மீடியமுக்கு வச்சுருங்க, இல்லைன்னா மேலே வெந்துடும் உள்ளே வேகாது. இப்போது அப்படி கிள்ளி போடுங்க. டக்குன்னு செஞ்சிடலாங்க. வீட்டில் காய்கறி இல்லை, கெஸ்ட்டு வந்துட்டாங்க, ஏதாவது ஒன்று தொட்டுக்கிறதுக்கு செய்யணும், இல்லை டீ டைமுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னா இது அழகாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். 4 பேருக்கு தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ நம்ம செய்கிற அளவு கொஞ்சம் அப்படி ரொம்ப லூஸாக போடாமல் கொஞ்சம் இறுக்கி போடுங்க. அப்போ அந்த மாவு வந்து அதை வந்து பிடிச்சிக்கும். மெதுவாக திருப்பி போடுங்க. நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கேன், ஏன்னா பொரிக்கிற எண்ணெய் வேஸ்ட் ஆகும்ல. இப்போ நம்மளுடைய பக்கோடா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம போடும்போது எவ்வளோ நுரையாக இருந்தது, இப்போ நுரை ஆங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இங்கே கொஞ்சம் வேகணுன்றதால இந்த இடத்துல நுரை இருக்குது. அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமான பேச்சுலர் பக்கோடா. அச்சோ, உடனே கையோட டீயை போட்டு நம்ம இப்போ குடிச்சிடுவோம். அப்புறம் ஒரு டீ, சுட சுட பேச்சுலர் பக்கோடா, செம்ம காம்பினேஷனுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சொரக்காய் சாம்பார், அதுக்கு செம்ம காம்பினேஷன் இது. டீயும் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட டீயும் நல்லா முறுன்னு இந்த பக்கோடாவும், ஆஹா அட்டகாசமான ஒரு காம்பினேஷனுங்க.